நடிகர் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மூத்த மகன் தனுஷ் அவர்களுக்கு அக்ஷயா என்ற பெண்ணை திருமணம் பண்ணி வச்சிருந்தாரு. 3 மாதங்கள் ஆயிடுச்சு. சமீபத்தில் கூட அவங்க அதை கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதற்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல இருந்து வெளியேறி தாய்லாந்து போயிருந்தாங்க சுற்றுலாவுக்காக அப்படின்ற செய்திகளும் வெளியாயிருந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போ அவர் மலேசியாவில் இரட்டை கோபுரத்துக்கு கீழே தன்னுடைய மகனுக்கும் மருமகளான அக்ஷயாவிற்கும் வரவேற்பு நிகழ்ச்சியை வச்சிருக்கிறாரு. காரணம் என்னன்னா, யாரெல்லாம் திருமணத்தில் கலந்துக்க முடியலையோ ஜப்பானில் அவங்களுக்காக இதை வச்சிருக்கிறாரு. அப்போ அக்ஷயா வீட்டு சைட்லேருந்து நிறைய பேர் கலந்துட்டு இருந்திருக்காங்க. இது இந்தியாவிலிருந்தும் சரி, அதே போல் அமெரிக்காவிலிருந்தும் சரி, ஒரு 3 மணி நேரத்திலேயே வந்துடலாம் மலேசியாவுக்கு அப்படின்றதுனால பிளான் பண்ணி வச்சுருந்துருக்கிறாரு. இப்போ ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயத்த நெப்போலியன் அவர்கள் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, தன்னுடைய மகனின் வரவேற்பு போது அந்த நிகழ்ச்சியில் தன் மகனை போல பாதிக்கப்பட்டவர்களை நிறைய பேரை வர வச்சுருக்காரு. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் தன் மகனை போல் இருக்கிறவங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னா உணவுகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்துருக்குறாராம். அதையும் தாண்டி தன்னுடைய குழந்தை போல் யாருக்கும் இந்த மாதிரியான பாதிப்பு வரக்கூடாதுன்னு அவர் ஆராய்ச்சி கூட பண்ணிகிட்ருக்கதாக செய்திகள் அப்பப்போ வெளியாகிட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் தன்னுடைய மகனின் சந்தோஷத்திற்காக அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்துருக்கிறாரு. இதை பார்த்துட்டு எல்லோருமே அவரை பாராட்டியிருக்கிறாங்க. இந்த நேரங்களில் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கணும், அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்களே தவிர தன் பிள்ளைகளைப் போல் இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளை யோசிக்க மாட்டாங்க. அதனால் நெப்போலியன் சார் எப்போவுமே ஸ்பெஷல் தான் அப்படின்னு எல்லோருமே அவரை பாராட்டியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்தளவுக்கு தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சவர். அவருடைய நடிப்பை இன்ன வரைக்குமே சினிமாவில் நடிக்க வரவங்க இமிடேட் பண்ணி சான்ஸுக்காக கேட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் அவருடைய மூத்த மகனினுடைய பையனான துஷ்யந்த், அதாவது ராம்குமார் அவர்களுடைய பையன் பாக்யலட்சுமி என்டர்பிரைசஸில் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா 3 கோடி படத்தை தயாரிக்கிறதுக்காக வாங்கியிருக்காரு. இது எப்போவுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அந்த படத்தை அவர் தயாரிக்கவும் இல்லை, வாங்கின படத்தை திருப்பி கொடுக்கவும் இல்லை. இதனால் உச்சநீதிமன்றத்தில் அவங்க வட்டியோடு கொடுக்கணும், அப்படி இல்லாட்டி அந்த படத்தினுடைய உரிமையாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதையுமே அந்த நிறுவனத்திற்கு கொடுக்கவே இல்லை துஷ்யந்த் அவர்கள். இதன் காரணமாக சிவாஜி அவர்களுடைய அன்னை இல்லத்தை ஜப்தி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதில் வரக்கூடிய காசை வச்சு பாக்யலட்சுமி என்டர்பிரைசஸ்க்கு கொடுத்துடணும், வட்டி முதலமாக 9 கோடி வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்திங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ அன்னை இல்லம் ஜப்தியாக போகுது அப்படின்ற செய்திகள் கேள்விப்பட்டதில் இருந்தே சிவாஜி கணேசன் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் வேதனை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் சினிமாவே ஆண்ட நடிகரினுடைய ஒரு வீட்டிற்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ எல்லோருமே ரொம்ப வேதனை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. பிரபு அவர்களாக இருந்தாலும் சரி, ராம்குமார் அவர்களாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. ஆனால் முதல் முறையாக இப்படி ஒரு பிரச்சனைக்காக, அதுவும் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீடு ஜப்தி பண்ண போகிறத பார்த்து எல்லோரும் ரொம்பவே கவலை தெரிவிச்சு வராங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.